சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோஸ் வந்து வைரல் ஆகிட்டு அங்கே போயிட்டு ஏமாந்துட்டு வரவங்களும் இருக்காங்க. இந்த கூமாப்பட்டி மாதிரி டக்குன்னு பூமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா அங்கே ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது. ட்ராவல் பண்ணதுலேயே பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. இப்போ வந்து மார்ச் இந்த ஏப்ரலில் வந்து செரி பிளாசம்ஸ், அந்த ஜெயிலில் நம்ம ஆளுங்களை 2 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி ட்ராவல் பண்ணக்கூடாது. வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் டு கார்ப்பரேட் தளம் 25. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கூட ஆண்டர்பிரனர் அருண் பிரசாத் இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். Hi, I am Arun Prasad, Director of Trip Coolers, a forever student who learns from the travel. கார்ப்பரேட் தளம் 25 வார்ம் வெல்கம்ஸ் யூ. எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், டோரா புஜ்ஜி மாதிரி வந்து வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எவ்வளோ செலவாகும், இப்படி 1008 கொஷின்ஸ் வந்து மண்டையில் ஓடும். ஸோ இதை பற்றின ஒரு கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னது உண்மை. எல்லாருக்குமே வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். பட் அவங்க உலகத்தை சுற்றி தான் அது இருக்கும். எப்படின்னா, அக்கம் பக்கத்தில் யார் எங்கெங்கே போனாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எங்கே போனாங்க, இல்லை அப்பா அம்மா அவங்கள எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு உலகம். இந்த உலகம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு அவங்கள்ட்ட இன்புட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஐடியாஸும் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் அவங்களுடைய ட்ராவல் பிளானே ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நான் வந்து போகாத இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு அட்வென்ச்சரஸாக பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வந்து இனிஷியேட் பண்ணுறது? இனிஷியலாகவே சோலோ ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. யார் கூடயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அங்கே தான் வந்து ட்ராவல் பிளானே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு, பார்க்குக்கு, பீச்சுக்கு, இது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ட்ராவல், ஒரு எங்கேயாவது வெளியில் போகலாம், அவுட் ஆஃப் ஹோம் அப்படின்னு ஒன்று. அவுட் ஆஃப் ஹோம்ங்கிறத விட அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், அவுட் ஆஃப் ரெகுலர் லைஃப் அப்படிங்கிறத தாண்டி வெளியில் போகணும்னு பிளான் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து டூருங்கிற ஒரு ஐடியாக்கே வருவாங்க. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பிளான்ஸ்லாம். சார், இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் இருக்கிற மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உலகத்தில் நீங்கள் எல்லா இடமும் போகலாம் அப்படிங்கிறது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். எங்கெங்கே போகலாம், என்ன மாதிரி டெஸ்டினேஷன்ஸ் போகலாம் அப்படின்னு நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கணும். டிசைன் இந்த சென்ஸ் டிசைட் பண்ணுறதில்ல, நான் டிசைன் பண்ணதே நான் சொல்கிறேன். டிசைன் இன் த சென்ஸ், நீங்கள் வந்து எங்கெங்கே பிளேசஸ்லாம் போய் ஸ்டே பண்ணால் நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும், அங்கே போய் ரிலாக்ஸ்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வரதுக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு பிளேசஸ் போனீங்கன்னா, லெட்ஸே ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. மறுபடியும் ஈவினிங் 4 o'clock. நீங்கள் 12 மணிக்கு போனீங்கன்னா அங்கே நட சாத்திருக்கும். ஸோ சிமிலர்லி சில பிளேசஸ்லாம் வந்து உங்களுக்கு டைமிங்ஸ் இருக்கும். இந்த டைமிங்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணி எங்கெங்கே என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணிக்கணும். ட்ரிப் பிளானர்ஸ் அசிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆன்லைனில் எல்லா தகவலும் இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணணும். ஸோ தட் யூ கேன் அவாய்ட் லாஸ்ட் மினிட் ரஷ். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கேட்குறேன், அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியாஸ், ஸோ எங்கெல்லாம் நம்ம போயிட்டு இதை அப்ரோச் பண்ணலாம்? இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கன்சல்ட் வித் அ ட்ராவல் கன்சல்டன்ட். அவங்களால கரெக்டான கிளியரான ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும். ப்ராப்பர் ஐட்னரி உங்களுக்கு டிசைன் பண்ணி தர முடியும். அல்டிமேட்லி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க இல்லை நீங்களே உங்களோட பிளான்ஸ் ஓனாக பார்த்துக்கிறீங்கிறது டிஃப்ரென்ஸ். பட் கோ அண்ட் விசிட். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு சீசன்ஸ் தெரியும், அவங்களுக்கு எந்த டைம் திறந்துருக்குன்னு தெரியும், என்னென்ன அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸ் அதில் இப்போ இன்க்ளூட் பண்ணலான்னு தெரியும், அங்கே போகலாமா இந்த டேட்டில் போகக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தட் இஸ் தேர் பிரெட் அண்ட் பட்டர். அவங்கள நீங்கள் ஒரு முறை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ கேன் பிளான் யுவர் ஓன். ஆக்சுவலி பீப்புள் ஹாவ் பேசிக் நாலேஜ். ஈவன் தோ ஒரு vlogging இல்லை பிளாக் பார்த்துட்டு தான் வந்து அவங்க போகிறாங்க ஒரு பிளைண்டாக. அது எதனால் அப்படி? பிளாக் அண்ட் vlogs எல்லாம் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணலாம், ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி ட்ராவல் பண்ணக்கூடாது. அந்த கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராவல் ஆர்கனைசரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்க அவங்களுக்காக அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. பிகாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க கண்டென்ட்டுக்காக அவங்க பேசிடுவாங்க, பட் ட்ராவல் ஆர்கனைசர்ஸ் உங்களுடைய ட்ராவலுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் தியர் கன்சர்ன். எகெயின் நான் சொன்னது தான், நீங்கள் அவங்க சர்வீஸ் எடுக்கிறீங்க எடுக்கல, பட் ஹேவ் அண்ட் 1-to-1 அப்ரோச் வித். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இன்னொரு கொஷின், இதை டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணலாமானே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ யூடியூபாக இருக்கட்டும், கூகுள் பண்ணி பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது? ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறவங்களுக்கு வந்து நிறைய டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஷெட்யூல்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ புக் பண்ணிவிட்டு நேராக போய் டெஸ்டினேஷனில் இறங்கிட்டு அங்கே போய் ஹோட்டல்ஸ், நியர்பை ஹோட்டல்ஸ், என்ன ஃபுட்டுக்குன்னா இதான் காஸ்ட்னு ஃபிக்ஸடாக இருக்கும். பட் வந்து இது வந்து பிளான் ட்ரிப். பட் சோலோ ட்ரிப்பில் வந்து அது மாதிரி கிடையாது.
நீங்க அங்க போய் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யூ ஹேவ் டு பி பட் ப்ரிப்பேர்ட். சார் நோ அஃபென்சிவ், ஆக்சுவலா ஓனா ஐட்டினரி பிளான் பண்ணி கரெக்டான ஒரு பிளானிங்கோட போறவங்களுக்கும் அண்ட் இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்ரோச் பண்ணி போறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்சுவலி நீங்க சொல்றது அவங்க கேட்குற மாதிரி டம்பா தான் இருக்கும். இப்போ ஓனா போறவங்க அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம்ல, ஸோ தட் அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம்ல. டெஃபினட்டா இதான், தி வேர்ல்ட் இஸ் பிக், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவங்களுடைய இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. சோலோ ட்ரிப் அண்ட் வந்து ஓனா டிராவல் பண்றவங்க வந்து ஃபேமிலியா போறவங்களால பண்ண முடியாது. ஒரு 4 மாச குழந்தை இல்ல 3 வயசு குழந்தைய கையில வச்சுட்டு அவங்க வந்து சோலோ ட்ரிப் ஆன் தேர் ஓன் தே கேன் நாட் டிராவல் பிகாஸ் தே நீட் அசிஸ்டன்ட். பேபி அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க அங்கே போய் ஆன் டைமுக்கு ஹோட்டல் செக்இன் பண்ணி திரும்ப டூர் காலையில் எழுந்திரிச்சு ஆன் டைமில் டூர் சைட் சீயிங்லாம் பார்க்குறதுக்கு தே நீட் அசிஸ்டன்ஸ். சிமிலர்லி சீனியர் சிட்டிசன்ஸால முடியாது. அண்ட் பீப்புள் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் ஐடி கம்பெனிஸ் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ் தோஸ் ஹூ ஹேவ் பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களாலே முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதே 4 days to 5 days லீவ். இந்த லீவில் தே ஹேவ் டு கவர் ஆல் த பிளேசஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ட்ரிப் ஆர்கனைசர் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து அவங்களுடைய போக்குக்கு டூர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ட்ரிப் ஆர்கனைஸ் வந்து அப்ரோச் பண்ணலான்ற ஒரு எஜெண்டா நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் யாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேட்டகரிஸில் வராதவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர்டான ட்ராவல் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரிப் ஆர்கனைசர்ஸ் வேணும். இல்லை நான் அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறவங்களுக்கு இவங்க தேவைப்பட மாட்டாங்க. அதுதான் சொல்ல, இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. சோலோ ட்ரிப்போ இல்லை வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பொருந்தாது. ட்ரிப் ஆர்கனைசர்ஸுங்கிறது தேவையப்படாது. அவங்களே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. தட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தேர் கியூரியாசிட்டி, அவ்வளவுதான். இதில் போய் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபைட் லெவலாக இருக்கும். சார், இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோஸ் வந்து வைரல் ஆயிட்டு அங்க போயிட்டு ஏமாந்துட்டு வரவங்களும் இருக்காங்க. கூமாப்பட்டி அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கிறவங்க எதை வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணலாம், இல்ல இதெல்லாம் வந்து இப்படி இல்ல அப்படி இருக்கு அப்படின்னு கரெக்டான பிளாட்ஃபார்ம் என்ன? அட்வென்ச்சரஸ் டிராவல்ங்கிறது ஒரு காட்டுக்குள்ள போறதுங்கிறது வேற. அது ஒருத்தர் போகலாம், 2 பேர் போகலாம், சரி 10 பேர் போகலாம், ஒரு ப்ரொடெக்ஷனோட 10 பேர் போகலாம். இந்த கூமாப்பட்டி மாதிரி டக்குன்னு பூமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா அங்கே ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது. அங்கே வந்து ஒரு 18 seaters வேன் கூட போக முடியலன்னா வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனி டூரிஸ்ட் ஸ்பாட் விச் ஹேஸ் டு பி ஆல்ரெடி டிக்ளர்ட் டு பி அ டூரிஸ்ட் ஸ்பாட், அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு ஜூனா ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு வந்து கவர்ட் ஃபென்சிங்கோட எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும், ட்ராவல் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் அது புதுசு. அது வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிளேசஸ் தான், பட் உங்களுக்கு அது புதுசாக இருக்கும். இல்லை யாருமே பார்க்காத இடத்த நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் நிறைய ஏமாந்து தான் வந்திருக்காங்க. அங்கே போய் வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஒரு சிவிலைஸ் பிளேஸஸில் கடிக்கிற கொசுவுக்கும் காட்டுக்குள்ளே போய் கடிக்கிற கொசுவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய ரேஷஸ் அண்ட் வந்து அலர்ஜிஸோட திரும்ப வருவாங்க. இதுவே ஒரு ப்ராப்பரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அங்கே இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காது. அகெயின் சொல்கிறேன், தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க வேற, பட் பிளான்டாக ட்ரிப் பிளான் பண்ணி போகிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க கூட ட்ராவல் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்காது. சண்டை போட்டு தான் வருவாங்க. பிளானே வந்து எதுவுமே பண்ணாமல் ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம போகிற வழியில் பார்த்துக்கலான்னு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. இப்போ அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இல்ல ஹிடன் பிளேசஸா? ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏரியாஸும் நிறைய இருக்கும். சோ அந்த இடத்துல நிறைய பேட்ரோல்ஸும் இருக்க மாட்டாங்க. சோ சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா யார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணணும்? இமீடியட்டா இஃப் தே ஆர் கோயிங் டு அ நியூ பிளேஸ் விச் நோ வே தே ஆர் கனெக்டட் வித் அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட்ஸ் இருக்கணும். வந்து ஒரு செக்யூரிட்டி ஆப், அதாவது விமன் செக்யூரிட்டி ஆப் இப்போ தமிழ்நாட்டிலலாம் இருக்கு, நிறைய ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட் டவுன்லோட் பண்ணி வச்சு நெட்வொர்க் கவரிங் ஏரியாவா இருக்கணும். முக்கியமா நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்கன்னா தனியா சோலோ டிராவலர்னா அட் யுவர் ஓன் ரிஸ்க். பட் நெட்வொர்க் இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது ஆச்சுன்னா நீங்க யாரை ரீச் பண்ணுவீங்க? தவ் யூ ஹேவ் கனெக்ட், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இவரை தான் பிடிக்கணும் அப்படிங்கிற நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அங்கே நெட்வொர்க் இல்லைன்னா நீங்கள் எப்படி ரீச் பண்ணுவீங்க? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், நீங்கள் போகிற இடத்துல எப்படியும் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க, அந்த ஹோட்டலுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கலாம். நான் இந்த இடம் போகிறேன், போயிட்டு இத்தனை மணி ஆகும், இல்லை அங்கே எவ்வளோ நேரம் ஆகும், அங்கே போயிட்டு வர்றதுன்னா வேறு யாரும் கூட வருவாங்களா, இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணிக்கலாம். வாட் இஃப் நெட்வொர்க் இல்லாத இடத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணலாம்? வேறு வழியே இல்லை, தே ஹாவ் டு ரெஸ்கியூ தெம் செல்ஃப். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் வரல. இது இல்லை, அதுக்கு தான் சில பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ஸே இருக்காது. பிகாஸ் if it is a dense forest, இல்ல ஆஃப்லைன் இந்த ட்ராக்கிங் டிவைசஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, சோ அதுக்கு கேரி அவங்க பண்ற மாதிரி காம்பாக்ட். ஸோ அது மாதிரி போகிறவங்க இப்போ டிஸ்கவரி சேனலில் பிளானட்லாம் அவங்களாம் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி தான் டிவைசஸ் கேரி பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபார் தெம் இட் இஸ் நெசசிட்டி, அவங்களுக்கு அது நெசசிட்டி பண்ண முடியும். இல்லை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துடணும். இல்லைனா ஒரு கேங்காக ட்ராவல் பண்ணு, ஸோ தட் யாராவது ஒருத்தர் ரீச்சபிளில்
ரன்னிங் பேஸ்லயே இருப்பாங்க. இப்போ எந்த பிளேஸ் வந்து இப்போ ஹைப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பீரியட்ல இப்போ இங்க போலாம் அப்படின்னு நீங்க சொல்ற அட்வைஸ் பண்ற பிளேஸஸ் அந்த மாதிரி எது? இப்போ வந்து மார்ச் இந்த ஏப்ரல்ல வந்து செரி பிளாசம்ஸ். முன்னாடி செரி பிளாசம்ஸ்னா ஜப்பான் மட்டும் தான் இருந்தது. நிறைய இடங்கள்ல இருக்கு. இன்ஃபேக்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல, இந்தியால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் செரி பிளாசம்ஸ் இருக்கு. மார்ச் அண்ட் ஏப்ரல் நிறைய மக்கள் டிராவல் பண்றாங்க. அண்ட் கொரியா இருக்கு, சைனா இருக்கு. இங்கெல்லாம் செரி பிளாசம்ஸ். இப்போ இதுதான் சீசன். ஜப்பான் போய் தான் செரி பிளாசம்ஸ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு செரி பிளாசம்ஸ் தேவைன்னா இந்தியாவிலே இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் ஹில்ஸ், அங்க நீங்க போனீங்கனாலே அதை நீங்க செரி பிளாசம்ஸ் பார்க்கலாம். பட் ஜப்பான் டிராவல்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓஜின்னு ஒன்னு இருக்கு. ஆமா, அங்க போய் நீங்க டிராவல் பண்ணி பார்க்கறது. ஏன்னா டிராவல் இட் செல்ஃப் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். அகைன் நம்ம சுத்தி அஃபோர்டபிள் அதுல தான் வரும். அதுதான் வரும். உங்களுக்கு என்ன பட்ஜெட், என்ன சூட்டபிளா இருக்கோ அங்க நீங்க டிராவல் பண்ணலாம். சுவிட்சர்லாந்து போக முடியலன்னா நீங்க வந்து காஷ்மீர் போகலாம். ஆமா, சோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பியூட்டிஃபுல். அப்படியே அது வந்து மெய் மறக்க செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த ரோஜா படத்துல வந்து அரவிந்த் சுவாமி கண்ண திறப்பார் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆப்வியஸா வந்து காஷ்மீர். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காஷ்மீர். இன்ஃபேக்ட் நான் டிராவல் பண்ணதுலேயே பெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா காஷ்மீர் தான் ரொம்ப பிடிக்கும். ரைட் ஃப்ரம் ஸ்னோவா இருக்கட்டும், அங்க இருக்கிற பெண்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஓடமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இட்ஸ் பெஸ்ட். காஷ்மீர் இஸ் த பெஸ்ட். ஆனா உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் சுவிட்சர்லாந்து போகணும் இல்ல வந்து நார்தர்ன் ஐலாண்ட் போகணும் அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரன்ஸ். ஓகே சார், உங்க ட்ரிப் ஆர்கனைசிங்ல இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்லாம் வந்து இருக்கு, நீங்க இதை வந்து போய் பாருங்கன்னு நீங்க அட்வைஸ் பண்ற அந்த மாதிரி பிளேசஸ் இருக்கா? அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா வர உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட? நிறைய கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பிளேசஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். பர்டிகுலர்லி வந்து ஹனிமூனர்ஸ். வி ஸ்பெஷலைஸ் ஃபார் ஹனிமூனர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ். பேச்சுலர் பார்ட்டி பிஃபோர் மேரேஜ் அவங்களுக்கான பேச்சுலர்ஸ் பார்ட்டி. பெஸ்ட் பிளேஸ் ஃபார் பேச்சுலர்ஸ் பார்ட்டிஸ்னா ஹங்கேரி, புடபெஸ்ட்க்கும் பிராகுக்கும் கொடுப்போம். இது ரெண்டும் நாங்கள் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 20. நாட் ஓப்பன் டு எவ்ரிவன். ஒரு 20 ட்ராவல் தான் அனுப்பிச்சிருப்போம் லாஸ்ட் 7 இயர்ஸில். அது வந்து ரொம்ப பெரிய ட்ராவலாக இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஹனிமூனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இப்போ பாலி கொடுக்கலாம், மொரீஷியஸில் கொடுக்கலாம், இல்லை மால்தீவ்ஸில் கொடுக்கலாம். பட் அங்கே கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ் அதுதான் அவங்களுக்கு ஒரு செயிலிங்காக இருக்கட்டும், ராஃப்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 2 பேர் கம்பைன் பண்ணி அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க முன்ன பழக்கம் இருக்காது. எல்லாருமே வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதில்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான் மேக்ஸிமம் இருக்குது. அவங்க தான் ஹனிமூன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, நீங்க இதை சொல்றதால நான் கேட்குறேன், ஏன் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி ஹனிமூனர்ஸ் மட்டும் வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க? We wanted to give them a best experience. எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி பட்ஜெட். இப்போ அவங்க வந்து கண்ணை மூடிட்டு வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ இது ஏன்னா ஒரு சிலருக்கு இல்லை, ஏன்னா ஹனிமூன்ன்றது லைஃப்ல ஒன்ஸ். அதுல நிறைய நெகோசியேஷன் இருக்கு. நாட் ஒன்லி ஆன் பிரைஸ் ஃபேக்டர்ஸ், ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்க ஒரு ப்ரொபோசல் கொடுப்போம். இல்ல இவங்களை டார்கெட் பண்ணா இவங்க கண்டிப்பா வந்துருவாங்கன்னு பிசினஸ்ல இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். இது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். வி டோன்ட் த்ரோ டு எவ்ரி ஒன். அண்ட் ரொம்ப லிமிட்டட் பீப்புளுக்கு, பிகாஸ் எங்களுக்கு வந்து போதுமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நாங்கள் திரும்ப ஹேண்டில் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணா இவங்க வருவாங்க அப்படி. ஏன்னா பிகாஸ் தே வாண்டட் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் டு டிராவல் அப்படின்னா அது அவங்களே பிளான் பண்ணிக்கலாம். அது வி டோன்ட் இன்டர்ஃபியர் இன் இட். அவங்களும் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு அதே கிளைண்ட்ஸும் வந்து தே வாண்டட் டு டிராவல் ஆன் தேர் ஓன் அப்படின்லாம் வருவாங்க. வி ஒன்லி கன்சல்ட். ஓகே, அதே கிளைண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் அவங்களுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும், கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி நீங்க அந்த மாதிரி அனுப்புனது உண்டா? உண்டு, நிறைய உண்டு. அது மாதிரி வந்து எப்படி நீங்க அந்த ப்ராசஸிங் பீரியட் எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு டூர் பிளான் பண்றதுக்கு மினிமமா எங்களுக்கு 6 months ஆயிரும். 6 months we discuss with people. இப்போ ஹனிமூனுக்குன்னா ஒரு 4 months பேசிட்டு இருப்போம். லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தடிக்க விழுந்தா தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் அது மாதிரி ஓடிடும். பட் அதுல எங்களுக்கும் பெரிய அளவுல எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் இல்லை. பட் தோஸ் ஹூ ரியலி வாண்டட் டு ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிராவல் கம்ஃபர்ட்னஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வி சிட் அண்ட் டிஸ்கஸ். அதுதான் சொல்றேன், ஒரு ஹனிமூன் பிளான் பண்றதே வந்து 4 months to 6 months எங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகே, அது வந்து கியூரேட்டட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸஸாக கொடுக்கறதுக்கு. ஈவன் தோ இது ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலுமே லைக் இது வந்து நீங்க எப்படி அது வந்து நீங்க பாக்குறீங்க? பிகாஸ் இது ரொம்ப என்ன இவ்வளோ இழுக்குதேன்ற மாதிரி எப்பவுமே நினைச்சது இல்லை, அது மாதிரி நினைச்சது இல்லை. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடிமேடா எங்கள்கிட்ட இருக்கும். நீங்க ஒரு கண்ட்ரி போகணும் இல்லை இந்த டெஸ்டினேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு மூடு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட மட்டும் கேட்க போறதில்ல. இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணவங்கள்ட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அங்கெல்லாம் பேசுவாங்க. வேற டிராவல் ஏஜென்ட்ஸ்கிட்டையும் அவங்க பேசுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ வி ட்ரை டு மேட்ச் தேர் கம்ஃபர்ட். கூடுமான வரைக்கும்
எங்கெங்கெல்லாம் டெய்லர் மேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இட்ஸ் அ ப்ராசஸ் தான். ஏன்னா கொஞ்சம் 6 months முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறது பட்ஜெட்டாகவும் அவங்களுக்கு கம்மியாயிரும். ₹1,00,000 செலவு பண்ண வேண்டிய இடத்துல 50,000 தான் செலவு பண்ற மாதிரி வரும். நீங்க பார்த்ததுலே வஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த கிளையண்ட்டை நாங்க அனுப்பணும், அவங்க பண்றது எல்லாமே வந்து ஒரு மாதிரி வஸ்டா கிரிட்டிக்கா இருந்தது, எங்களால சமாளிக்கவே முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப விளையாட்டுத்தனம் சுட்டித்தனம் அது மாதிரிலாம் வந்துட்டு ஒரு நாள் 2 பேருமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ரஷ்யாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க். இட் வாஸ் மாஸ்கோ டு சென்ட் பீட்டர்ஸ்பர்க் பை ஷிப் போகிறாங்க, பை க்ரூஸில் போகிறாங்க. காலைல போய் லேண்ட் ஆகிற இடத்துல அவங்கள ஆளை காணும். ஆனால் போட் பண்ணி விட்டாங்க, அவங்கள வந்து போட் பண்ணிட்டாங்க, ஷிப்பில் வந்து போட் பண்ணிட்டாங்க க்ரூஸில். காலையில் ஆள் காணும். சரி ஒரு ரூமில் தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா அங்கே ரூம்லேயும் ஆளை காணும். கிட்டத்தட்ட ஒரு 3 hours பேனிக் பண்ணிட்டாங்க. நம்மள அங்கே லோக்கலில் வந்து அத்தாரிட்டிஸ்க்கெலாம் இன்டிமேஷன் கொடுத்து செக் பண்ண சொன்னோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா கூலாக வந்து 2 பேருமே வந்து பாத்ரூமில் வந்துருக்காங்க. ஓகே. ஆனால் ரூமை ஜஸ்ட் மெயின் டோர் மட்டும் திறந்து பார்த்தவங்க பாத்ரூம் திறந்து பார்க்கல பசங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுதான் பெஸ்ட். அந்த ஒரு 3 hours வந்து ரொம்ப குரூஷியலாக போச்சு எங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பீரியட்ல இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வித்தின் செகண்ட்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன் உங்களுக்கு இருக்கும்? இமிடியட்லி கனெக்ட் லோக்கல் டூர் ஆர்கனைசர்ஸ். எங்களுக்கான சப்ளையர்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சம்பவத்திலேயே அவங்க வந்து வெரி ஷுர், இல்லை சார் வாய்ப்பே இல்லை, இவங்க க்ரூஸை விட்டு இறங்கவே இல்லை, ஏன்னா போட் பண்ணிட்டோம், இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, பட் வேற எங்கேயுமே இல்லை ரூம்ஸ். ஆனால் என்னன்னா போய் செக் பண்ண பசங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் பசங்க வந்து ஜஸ்ட் ரூமை மட்டும் திறந்து பார்த்துட்டு இல்லை ஆளுங்க இல்லைன்னு. ஆனால் அவங்களும் அங்கே போயிட்டு சார் இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டுலாம் சத்தம் போட்டுலாம் வந்திருக்காங்க. பட் அதுக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. பட் அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து சொன்னாங்க இல்லை அவங்க பசங்க வந்தாங்க சத்தம் போட்டாங்க, வி ஒன்லி பிராங்க் தேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டோம். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இவங்க சமத்தா போயிட்டு சமத்தா. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் பார்த்தோம். இப்போ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த கிளைண்ட்ஸ் ரொம்ப சமத்தா போயிட்டு சமத்தா வராங்க அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா? இப்படி வந்து யாரையுமே நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை. பிகாஸ் தே ஆர் பிளானிங் ஃபார் அ ஹனிமூன். இட்ஸ் நாட் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, நம்ம சொன்னதை அவங்க அப்படியே கேட்டுட்டு அது முடிச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. போயிட்டு வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக்கே சார் நாங்கள் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலை, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்கள் ட்ராவல் டிசைனு. ஏன்னா இப்போ ஹனிமூன் போகிறாங்கன்னா எல்லா நாளுமே வந்து அவங்களுக்கு டூர் கொடுத்துட மாட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அவங்களுக்கு பஞ்சி ஜம்பிங்கோ இல்லை ராஃப்டிங்கோ ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட் டேனா இந்த டே 1 அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பட் டே 2 வி கிவ் தம் ரிலாக்ஸ் டைம். அவங்களுக்கு வந்து டே 2ல வந்து அவங்களுடைய லீசரில் மதியானமாக நீங்கள் எந்திரிங்க, நல்லா தூங்குங்க, மதியானமாக எந்திரிங்க, ஈவினிங் அப்புறம் பார்ட்டிஸ்க்கோ பப்புக்கு அது மாதிரி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே விட்டுருவோம். தேர்ட் டே அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபோர்த் டே விட்டுருவோம். 5th டே அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்களுக்கு வந்து 1 வீக்காக போகும். ஸோ நார்மலாக ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஹனிமூனர்ஸ்க்குமான வித்தியாசம் என்னென்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவங்களுடைய ட்ராவல் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது காட்டியும். மற்றவங்களுக்குலாம் சார் 4 days போகிறோம், 4 days அடிக்கிறோம், கலக்கிறோம், தூக்குறோம், வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. ஸோ அந்த 4 days அவங்களுக்கு ஃபன் பேக்டாக இருக்கும். ஹனிமூனர்ஸ்க்கு ரிலாக்ஸ் ட்ராவலாக இருக்கும். சரி, இப்போ யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் பிளானிங்ஸ் இல்லாமல் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக எனக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அதை எப்படி வந்து வி மேக் ஷூர் தட் அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸில் இறங்கினாலும் இன்சூரன்ஸ் கவர் ஆயிருக்கான்னு பார்ப்போம், ட்ராவல் இன்சூரன்ஸ் கவர் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா வி ஆர் வெரி ஓப்பன் டு ஹேண்டில் இட். சரி, இப்போ எதை பத்தியுமே யோசிக்காம ஸ்பாட்டுக்கு போயிட்டு பிளைண்டா அடுத்து என்ன நடக்க போகுது என்ன வரப்போகுதுன்னே தெரியாம ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. ஸோ அது எப்படி வந்து நீங்க பாக்குறீங்க? அது மாதிரி ஒரு ஃபிலிம் ஷூட் ஒன்று ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. வே பேக் டு 2014. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு நாட் ஈவன் 1 month, ஒரு 15 days என்னமோ தான் ஆச்சு. ஒரு ஃபிலிம் குரூப் வந்து நாங்கள் மியான்மருக்கு அனுப்புகிறோம். மியான்மருக்கு வந்து ஷூட்டிங்காக போகிறாங்க. பட் தே தெம்செல்ஃப் ஹேட் பிளான் எவ்ரிதிங், எல்லாமே இல்லை அங்கே லோக்கலில் நாங்கள் ஷூட்லாம் பார்த்துக்குறோம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது எல்லாம்னு சொல்லி ஓகேன்ட்டாங்க. வி ஆர் ஒன்லி ஆர்கனைசிங் தேர் ட்ராவல் அண்ட் ஹோட்டல் மட்டும்தான். இட்ஸ் அ வெரி பிக் மீடியா ப்ரொடக்ஷன். அவங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு அன்வான்ட் சுச்சுவேஷனில் என்டையர் க்ரூ மெம்பர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஏர்போர்ட்ல அத்தாரிட்டிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரீசன்னா இவங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கரன்சிஸ், அந்த லோக்கல் கரன்சிஸ், மியான்மருடைய லோக்கல் கரன்சிஸையும் சில கோல்டு பிஸ்கட்ஸ் அது எல்லாமே வந்து ஷூட்டுக்காக டம்மியாக ரெடி பண்ணுது. அங்கே அவங்க கஸ்டம்ஸில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தட்ஸ் தே ஹேவ் மிஸ்கன்செப்ஷுவலைஸ் இது வந்து ட்ரேட் பண்ண கொண்டு வந்துட்டாங்க, வந்து ஃபேக் கரன்சிஸ் வந்து இன்ஃப்ளேட் பண்ண வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி என்டையர் மெம்பர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அங்கே எந்த இன்டிமேஷனும் கிடையாது. நாங்களும் ட்ரை பண்ணுறோம், பார்க்குறோம், அவங்களோட எல்லா மொபைல்ஸும் வாங்கி வச்சுட்டாங்க.
ஆல்மோஸ்ட் 14 ஹவர்ஸ் அவங்கள ரீச் பண்ண முடியல. ஏர்லைன்ஸை கேட்டால் இல்லை, தே ஹேவ் ஆல்ரெடி டிபார்ட்டட், அவங்க எல்லாமே பேகேஜ்லாம் எடுத்துட்டு அவங்க கிளியரன்ஸ் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஈவினிங், அவங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் 4 o'clock வர ரீச் ஆக வேண்டியது. எங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock தான் தகவல் வருது, இந்த மாதிரி நாங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி. அடுத்த அன்னைக்கு சேம் டே ஈவினிங்கே நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அங்கே போனதுக்கப்புறம் அதில் வந்து 2 பேர் இன்சார்ஜை மட்டும் அரெஸ்ட் பண்ணி மியான்மர் ஜெயில், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், அதாவது worst ஜெயில் இந்த வேர்ல்டுனா நம்பர் 2 வந்து மியான்மர். அந்த ஜெயிலில் நம்ம ஆளுங்களை 2 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்கள போய் பார்க்க கூட முடியல எங்களால். நாங்கள் போய் கோர்ட்டில் போயிட்டு அதுக்கு பெர்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கு 3 நாள் ஆச்சு. மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் உடனே எல்லாம் அவங்க 2 பேரை பொறுப்பாக்கிட்டு பாக்கி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.